Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil muhkamil Qur'anil Karim. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شكرتم لأزيدنكم وإن كفرتم إن عذاب الله شديد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்படியுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை பகல் நேரத்திலே நோற்றவர்களாகவும் அதனுடைய இரவு நேரங்களில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இது போன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதமான ஒழுங்குமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் வாழ்க்கை வரையறைகளையும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே பல கோணங்களில் நமக்கு விவரிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பல நேரங்களில் மீறக்கூடியவர்களாகவும் அதை பின்பற்றாதவர்களாகவும் அதை மதிக்காதவர்களாகவும் நாமும் இருந்துவிடக்கூடிய சூழல்களும் ஏற்படத்தான் செய்கிறது. இறைவன் சில நன்மைகளை செய்யுமாறு கட்டளையிடுகிறான். சில நேரங்களில் செய்கிறோம், பல நேரங்களில் அதிலே அலட்சியத்தோடு கடந்து விடுகிறோம். சில தீமைகளை விட்டு விலகுமாறு இறைவன் சொல்கிறான். சில நேரங்களில் அதை பின்பற்றுகிறோம், பல நேரங்களிலே நம்மையும் அறியாமல் அந்த தீமையிலே விழுந்து விடுகிறோம். இப்படி இஸ்லாத்தினுடைய பல்வேறு விதமான கட்டளைகளை, இறைவனுடைய பல்வேறு விதமான செய்திகளை பல நேரங்களில் நம்மையே அறியாமல் நாம் மீறதான் செய்கிறோம். அது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இறைவனுடைய வார்த்தைகளை பின்பற்றாமல் இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கடுமையான தண்டனையையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் தருவதாக இறைவன் திருமறையிலே சொல்கிறான். அவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது மனிதனுடைய உள்ளத்தாலும் உணர்வாலும் கற்பனை கூட செய்து பார்த்திராத மிக பிரம்மாண்டமான தண்டனைகளை தருவேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் நம்முடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அலட்சியம் என்னன்னு சொன்னா, தண்டனை எல்லாம் சரிதான், ஆனா அது மறுமையில தானே. தவறு செய்கிறோம், தவறுக்கான தண்டனை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இறைவனுடைய நியதியை பொறுத்தவரையிலும் அது மறுமையில தானே, செத்த பிறகு தானே, திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது தானே. அப்ப இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரியா இருப்போம், இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய முழுமையான அறிவுரைகளை நாம் கவனிப்போமே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நம்மால் வரவே முடியாது. காரணம், நாம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் மறுமையில் மட்டும்தான் இறைவன் தண்டனை தருவான் என்பது இஸ்லாத்தினுடைய போதனை கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளில் சில தவறுகள் இருக்கிறது, சில பாவங்கள் இருக்கிறது. அதை செய்வீர்களேயானால் அதற்கான விளைவுகளை, அதற்கான தண்டனைகளை, அதற்கான நெருக்கடிகளை இந்த உலகத்திலே நீங்கள் சந்தித்து தீர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், ஒமன் ஆரல திக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறாரோ, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறாரோ இன்னலஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வைத்தான் நான் ஏற்படுத்துவேன். யௌமல் கியாமத்தி அமா, மேலும் மறுமை நாளில்
இந்த உலகத்திலே என்னுடைய அறிவுரையை புறக்கணித்ததின் விளைவாக நாளை மறுமையிலே குருடனாக அவனை நான் எழுப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்திலே நெருக்கடியான வாழ்வு என்பது மறுமையினுடைய வாழ்வை பத்தி பேசுறான். அதை அல்லாஹ் தனியா பிரிச்சு பேசுறான். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவானா உடனே நம்ம நினைச்சக்கூடாது அது மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் பேசுறான் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் மறுமையை அல்லாஹ் பிரிச்சு சொல்றான். யௌமல் கியாமத்தின் நஹ்ஷுருஹு அஅமா, மறுமையிலே அவனை குருடனாக நான் எழுப்புவேன். அப்ப மறுமையிலே குருடனாக எழுப்பப்படுகிறான் என்றால் இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்போது ஏற்படும், எங்கே ஏற்படும்? இந்த உலகத்துல நீ வாழும் போது ஏற்படும். உனக்கு நெருக்கடியை நான் தருவேன், கடுமையான சிரமத்தை தருவேன், சிக்கலை தருவேன், பிரச்சனைகளை தருவேன். அதிலிருந்து உன்னால் மீளவே முடியாத அளவிற்கு கடும் நெருக்கடிக்கு நீ ஆளாக்கப்படுவாய். எப்போது? என்னுடைய அறிவுரையை நீ புறக்கணிக்கும் போது. இறைவன் செய்யக்கூடாது என்று சொன்ன சில காரியங்களை நீ செய்யும் போது இந்த உலக வாழ்வில் உனக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பல்வேறு விதமான சிக்கல்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒண்ணு முடிச்சா ஒண்ணு. வியாபாரத்துல ஒரு பிரச்சனை, அதை முடிச்சு மீண்டு வரதுக்குள்ள குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதை முடிச்சு மீண்டு வரதுக்குள்ள குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள வேறொரு வகையிலே வேறொரு சூழலிலே அடுத்த பிரச்சனை. இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளிலேயும் சிக்கல்களிலேயும் சிக்கி தவித்து என்னடா வாழ்க்கை இது என்று வாழ்க்கையின் மீது வெறுப்பிலே இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மில் சிலரோ அல்லது பலரோ இருக்கலாம். இல்லப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ரொம்ப நிம்மதியா இருக்கும் பாய், எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, ரொம்ப ஜாலியா ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம யாராவது இருக்கிறோமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்துல நம்ம நினைக்கலாம். ஒரு 10 வயசு பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. அவன் லெவலுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு 55-60 வயசு தாண்டினவர், வாழ்க்கையில எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பெரிய ஒரு அனுபவம் பெற்றவர், அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாய், பிரச்சனை வந்தாலும் அவர் சமாளிப்பாரு பாய் என்று நினைப்போம். ஆனா அவருக்கு அவர் லெவல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப உலகத்துல எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த பிரச்சனையிலே உழந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, ஒரு நிம்மதியற்ற, ஒரு மகிழ்ச்சியற்ற, ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? தனி மனிதர்களை விட்டுங்க, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடுக்கப்படக்கூடிய தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து பாருங்க. எத்தனை மதங்களை பின்பற்றக்கூடிய, எத்தனை மொழி பேசக்கூடிய, எத்தனை பழக்க வழக்கங்களை கொண்ட, எத்தனை கோடான கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் ஒரு சமூகம் குறிவைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது முஸ்லிம்கள் மாத்திரம்தான். ஏன் இந்த அடி நமக்கு விழுவுது? ஏன் நமக்கு அடுத்தடுத்து ஒன்ன விட்டா ஒண்ணு இந்த பிரச்சனை, அதை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பிரச்சனை. ஏன் இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்திற்கு இத்தனை பெரிய அடிகள் விழுந்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய சமூகம் அப்படி இருக்கிறது. சரி, தனி மனிதர்களாவது நிம்மதியா இருக்காங்களா? அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை என்றால் அப்ப எங்க தப்பு நடக்குது? ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் சொல்கிறது, இறைவன் சொல்கிறான், இறைவனுடைய கட்டளை, இறைவன் சொன்ன மாதிரியான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்படித்தான் இறைவன் இந்த இஸ்லாத்தை கட்டமைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சொன்ன வாக்குறுதியும் அதுதான். இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய வழியை பின்பற்றுகிறாரோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது என்பதுதான் இறைவன் தரக்கூடிய வாக்குறுதி. பிறகு ஏன் நமக்கு கவலை வந்தது? பிறகு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காரியங்கள், சில செயல்கள்
ஒருத்தன் திருடிட்டான், இந்த உலகத்துல அவன் திருட்டுக்கான தண்டனையை அனுபவிக்கல, அல்லது பிற மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டான், அந்த அநியாயத்துக்கான கணக்கு இந்த உலகத்துல தீர்க்கப்படல. இப்படி எல்லா காரியங்களுக்கும் நாளை மறுமையில தண்டனை இருக்கிறது. இறைவன் தன்னுடைய நீதியினால் நிரப்பி தண்டனை வழங்குவான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவன் இந்த உலகத்துல ஒரு விதியை வைத்திருக்கிறான். அது என்ன? சில காரியங்கள் அதை செய்வீர்களே ஆனால் அதற்கான விளைவை இந்த உலகத்தில் நீ அனுபவிப்ப. உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பொருளாதாரத்தில், உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில், உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீ செய்த அந்த தவறுக்கான விளைவை இந்த உலகத்திலே கண்டிப்பாக நீ அனுபவிப்பாய். அதற்கு விதிவிலக்கானவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல விஷயங்களை குறித்து பேசுகிறார். நிறைய விஷயம் இருக்குது. அதை செய்தால் அதற்கான ரிசல்ட் இந்த உலகத்திலே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற கோணத்துல நிறைய செய்திகள் அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைய தினத்துல இந்த கொஞ்ச நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இறைவன் அதிகமாக விரும்பக்கூடிய இந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்றால் இறைவனுடைய வெறுப்பிற்கும் இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகி விடுவோம். அது என்ன காரியம்? இறைவனுக்கு நாம் நன்றி கெட்டவர்களாக நடப்போமே ஆனால் அல்லாஹ் அதை விரும்பவே மாட்டோம். நீ நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டேன்னு வை, நீ செஞ்ச இந்த காரியத்துக்கான தண்டனைய மறுமை வரைக்கும் தாமதப்படுத்தினா உனக்கு தரமாட்டோம். உலகத்திலே நீ அனுபவிப்ப, உலகத்திலே அதற்கான ரிசல்ட்டை நீ பார்ப்ப. ஒரு இடத்துல அல்லாஹ் எவ்வளவு தெளிவா இறைவன் பேசுறானா, சூரத்துல் அன்-நிஸா 4வது அத்தியாயத்திலே 147வது வசனத்துல இறைவன் பேசுகிறான், ஒமா யஃஅலுல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே ஆனால் உங்களை எதற்காக அவன் வேதனை செய்ய போகிறான்? உங்களை எதற்காக அவன் சிரமப்படுத்த போகிறான்? இறைவனுக்கு நன்றி செலுத்த நல்ல அடியாராக நீ இருந்தா உன்னை ஏன் அல்லாஹ் கஷ்டப்படுத்த போறான்? உனக்கு புரியுதா? இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை, இவ்வளவு சிக்கல்ல, இவ்வளவு சிரமத்துல நீ மாட்டிக்கிட்டு முழிக்கிறியே, இதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நீ தான் காரணம். நீ ஒழுங்கா நன்றி செலுத்தி இருந்தா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது, இந்த சிக்கல் உனக்கு வந்திருக்காது. இந்த சிக்கலும் இந்த பிரச்சனை உன்னை தேடி வந்ததற்கான காரணம் நீ இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை. நீ சரியாக நன்றி செலுத்தியிருப்பாயானால் உன்னை எதற்காக நான் வேதனைப்படுத்த போறேன்? இஸ்லாமில எந்த அளவுக்கு நமக்கு சொல்லுதுன்னா, இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறது ஒரு வகை, மனிதர்களிடத்துல கூட நன்றி கெட்டத்தனமா நடக்கக்கூடாது. ஒரு மனிதன் சக மனிதனுக்கு கூட நீ அவன் செஞ்ச உதவி, அது சின்னதோ பெருசோ, அது அற்பமானதோ பிரம்மாண்டமானதோ, அந்த உதவியை நீ மறந்துடக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை காலங்கள் கடந்தாலும் சரி, அதை மறந்துட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மை நீ மனிதர்களுக்கு செய்வதை கூட இஸ்லாம் விரும்பல. பொதுவாக இந்த ஒரு நிலை நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, குடும்பங்கள்ல பரவலா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்களா இருக்கிறீங்க, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு அதிகமா உதவி செஞ்சிருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. முதலிடம் நம்ம குடும்பமா தான் இருக்கு. நம்ம பொருளாதாரம் அவங்களுக்காக கொடுக்கிறோம், நம்முடைய நேரத்தை அவங்களுக்காக கொடுக்கிறோம், நம்முடைய உடல் உழைப்பை அவங்களுக்காக கொடுக்கிறோம். இப்படி பல வகையிலே நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்ம இயன்ற பல வகையில உதவிகளை செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கேட்ட ஒன்றை நம்ம செய்யலன்னு வைங்களேன், இந்த வார்த்தை தான், நம்ம 10 செஞ்சிருப்போங்க, 1 விட்டுருப்போம், அந்த 1ல புடிச்சுட்டு நிப்பாங்க பாருங்க, அதுதான் இவ்வளவு செஞ்சும் கூட 1 விட்டதுக்காக இப்படி பேசுறாங்க, இதை மறந்ததுக்காக இப்படி பேசுறாங்க, அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை குறிப்பிட்டே சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில 29வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீத்து நார, நரகத்தை நான் உற்று நோக்கினேன், ஃபைதா அக்ஸரு அஹ்லிஹன் நிஸா, அதில் அதிகமானவர்களாக பெண்களைத்தான் நான் பார்க்கிறேன். சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, யக்ஃபுரூன், அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. மறுக்கக்கூடிய பெண்களைத்தான் நான் நரகத்துல அதிகமா பார்க்கிறேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. உடனே அந்த பெண்கள் கேட்கிறாங்க, கீழே
அல்லாஹ்வுடைய தூதரே, யக்ஃபுருன பில்லாஹ், மறுக்கக்கூடிய பெண்கள் சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அல்லாஹ்வை மறுக்கிற பெண்களா? மறுக்கிறதுனா மொட்டையா இருக்குல்ல, மறுக்கிறதுனா என்ன மறுக்கிறது, எதை மறுக்கிறது, யாரை மறுக்கிறது? ஒருவேளை அல்லாஹ்வை மறுக்கிறது சம்பந்தமா அப்படி சொல்றீங்களா? யக்ஃபுருன பில்லாஹ், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய பெண்கள் அவங்களை பத்தியா பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. கால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அவங்க இல்ல, யக்ஃபுருனல் அஷீர், கணவனை மறுக்கக்கூடியவர்கள். கணவனை மறுக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய யக்ஃபுருனல் இஹ்சான், கணவன் செய்த நல்லுபகாரங்களை மறுப்பது. சொல்லிட்டு ரசூலா விளக்குறாங்க பாருங்க, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர், காலம் முழுவதும் அவன் உங்களுக்கு நன்மை செய்திருப்பான், காலம் முழுவதும் உங்களுக்கு ஏராளமான உபகாரங்களை அவன் செய்திருப்பான். சும்மர் ஆத்து மின்க செய்யன், பிறகு அவனிடத்துல ஏதோ ஒரு குறைய பார்த்திருப்பீங்க. மனுஷன் தானே, தப்பு வராதா, மறக்க மாட்டானா, விட்டுற மாட்டானா, ஏதோ ஒரு குறை அவனிடத்துல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போது நீங்க என்ன தெரியுமா சொல்வீங்க? மா ரைத்து மின்க ஹைரன் கத்து, உன்னிடத்துல இருந்து எந்த நன்மையை நான் வாங்கலன்னு சொல்லிடுவீங்க. இது எவ்வளவு நன்றி கெட்டத்தனம்! இவன் உன் காலம் முழுவதும் உனக்கு உதவி செஞ்சிருக்கிறான், அவன் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக அவன் செய்த அனைத்தையும் நீங்க அழிக்கிறீங்களே, இது மாதிரியான ஒரு காரியத்தை மனிதனுக்கு கூட செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். ஏன்னா அது அவ்வளவு மோசமான ஒரு குணம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தன்மையை படைத்த இறைவனுக்கு நாம் வெளிப்படுத்துவோமே, ஆனால் அதற்கான ரிசல்ட்டை இந்த உலகத்திலே நீ அனுபவிப்போம். உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான், திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், உடம்பு சரியில்லை, அது ஏதோ ஒண்ணு, ஒரு சாதாரண ஒரு விஷயம், என்னங்க என்ன தொழுது என்னங்க, என்ன செஞ்சு என்னங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இவ்வளவு சிரமமா இருக்கே, இவ்வளவுலாம் நம்மளால சிரமப்பட முடியாதுங்க என்று மார்க்கத்தை கடைபிடிப்பதில் கொஞ்சம் வளைந்து கொடுத்து இலகி நீ போனா, இறைவன் செய்த ஏராளமான உபகாரங்களை மறுப்பதற்கான ஒரு நிலைக்கு நீ ஆளானா, என்ன பாக்குறாங்க, என்னடா இவ்வளவு நன்றி கெட்டத்தனம், உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன் நானு, ஒண்ணு விட்டாச்சு, அதுக்காக நீ என்ன இப்படி பாசுறியா, அதுக்காக என்ன நீ இவ்வளவு மட்டமா நினைக்கிறியா என்று இறைவன் அந்த நன்றி கெட்ட தனத்தோடு இருக்கக்கூடிய அடியார்களை கொஞ்சம் கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஷைத்தான் கையில் எடுக்கக்கூடிய, ஷைத்தான் செய்யக்கூடிய, ஷைத்தான் நிறைவேற்றக்கூடிய, நம்மை ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய முதல் வழியே இதுதான். கொள்கையிலே ஒருவன் தெளிவான பிறகு திரும்ப அந்த வந்த வழியை நோக்கி திருப்பி செல்வான் என்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்பது ஷைத்தானுக்கு 100% சரி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத ஐஸா யுஅபது முஸல்லுன ஃபி ஜஸீரத்துல் அரப், இந்த அரேபிய தீபகற்பத்தில் ஷைத்தான் தன்னை வணங்க ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் என்பதில் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் கது ரலிய பிமா குந்தும் தஹ்கிரூன், என்றாலும் நீங்கள் எதை அற்பமாக நினைப்பீர்களோ அதிலே உங்களை சாய்த்து விடுவதில்லை, ஷைத்தான் திருப்தி கொண்டு விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். நீ எதை சாதாரணமா நினைக்கிறியோ அதுல உன்னை வெட்டி வீழ்த்திடுவான், அடியோட உன்னை வேரோட பிடிங்கி எரிஞ்சிருவான். கொள்கை, நான் தௌஹீது பாய், என் பிளட் குரூப்பே தௌஹீது தான் பாய், இப்படி நீ என்ன கதை வேணாலும் சொல்லலாம். ஆனா இதையெல்லாம் நீ பேசினாலும் உன்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எந்த இடத்துல அடிச்சா நீ எப்படி விழுவன்றது அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல அடிச்சு உன்னை காலி பண்ணிடுவோம், அது அவனுக்கு தெளிவா தெரியும். அந்த வகையிலே ஷைத்தான் கையில் எடுக்கக்கூடிய பிரதானமான ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த நன்றி கிட்டக்கூடிய இந்த தன்மை இருக்கு பாருங்க, இதைத்தான் ஷைத்தான் கொண்டு வந்து, பத்தியா என்ன தொழுது, என்ன புண்ணியம் உனக்கு கிடைச்சிச்சா, உனக்கு நடந்துச்சா, எவ்வளவு துவா கேட்டிருப்ப, எவ்வளவு அழுதழுது கேட்ட, நடந்துச்சா பாரு, அவ்வளவுதான், இதுக்கு எல்லாம் நீ தான்டா, நீ பண்ணாட்டி யார் பண்ணுவா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டே அல்லாஹ் அல்லாஹ்னா நடக்குமா, போடா போய் வேலையை பாடுறா, வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு ஏன்டா தொலை வந்த, சரி இப்ப தொழுவுல ஒரு மணி நேரம் கழிச்சு தொழுவு, அல்லது நைட்டு போய் தொழுவு, அல்லது நாளையில இருந்து தொழுவு, கஸ்டமர் போயிடுச்சுன்னா வருமா, காசு போனா வருமா, இப்படியே பேசுவான். இவனும் யோசிப்பான், ஆமா கரெக்டு தானே, கஸ்டமர் போனா திரும்ப வருமா, காசு போனா திரும்ப வருமா என்று அதை நோக்கி இவன் சாஞ்சிட்டான்னு வைங்க, இவன் நன்றி கெட்டத்தவன். இந்த வழியைத்தான் நான் செய்வேன் என்று ஷைத்தானே சொல்லியிருக்கிறான். தன்னுடைய திருமறையில இறைவன் சொல்லி காட்டிருக்கிறான், ஷைத்தானுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே நடந்த அந்த உரையாடலில்
ஷைத்தான் சொல்லுவானா, ஃபபிமா அகுவைத்தனி லஅகூதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீமா, இறைவா நீ என்னை கேவலப்படுத்தியதின் காரணத்தினால் உன்னுடைய நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் அன் ஐமானிஹிம் அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களுக்கு முன்னால் இருந்து வருவேன், அவர்களுக்கு பின்னால் இருந்து வருவேன், அவர்களுக்கு வலப்புறத்தில் இருந்து வருவேன், அவர்களுக்கு இடப்புறத்தில் இருந்து வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்தக்கூடியவராக நீ காண மாட்டாய். எங்க அடிப்பனா இங்கதான் நான் அடிப்பேன். இந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை அவரிடத்திலிருந்து நான் கலட்டி எரிஞ்சிருவேன். நன்றி உள்ளவனா இருக்க மாட்டான். நீ செய்த உபகாரங்களை நினைத்து பார்க்க மாட்டான். அந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன்னுடைய கோபத்தை அவன் மீது நான் இறங்க வைப்பேன் என்று ஷைத்தான் சபதமிட்டு வந்திருக்கிறான். நான் நன்றி கெட்ட தனமாக நடக்கிறேன் என்றால் நான் ஷைத்தானுக்கு கூட்டாளியாகி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஷைத்தானோடு இணக்கமாக போய்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அந்த வேலைக்கு தானே அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒன்ன வச்சு உன்னுடைய அனைத்து அமல்களையும் அழிப்பதற்கு ஷைத்தான் தயாராகி கொண்டிருக்கிறான் என்றால் நான் எவ்வளவு கவனத்தோடு இருக்கணும், எவ்வளவு விழிப்போடு இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை வெறுமனே ஒரு தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நன்றி கெட்ட தனமாக நடந்த தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு ஊரே நன்றி கெட்ட தனமா இருந்தா அந்த ஊரையும் அல்லாஹ் அழிப்பான். அந்த ஊருக்கு வேதனை வரும், அந்த ஊரையும் இறைவன் துன்புறுத்துவான். நான் தொழுவாம இருந்தா என்ன மட்டும் அப்படி இல்ல, ஒரு ஊரே இறைவனுக்கு நன்றி கெட்ட தனமா நடந்துச்சுன்னா அந்த ஊருக்கு பாதிப்பு வந்தே தீரும். இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் நஹ்ல் 16வது அத்தியாயத்தினுடைய 112வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் பாருங்க. வலரபல்லாஹு மஸலன் கரியா, ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அந்த ஊர் என்ன? காணத்து ஆமினத்தன் முத்துமையினத்தன், நிம்மதியாக அமைதியான ஊராக அந்த ஊர். ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வரான். அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப அமைதியாக. ஊருன்னு ஆரம்பிச்ச உடனே நமக்கு வரக்கூடிய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? என்ன கேள்விங்க வரும்? ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான்னா அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்? புரியல? அது இல்லைங்க, குர்ஆன்ல சொல்றது சொன்னா வார நடக்குதுன்னு. எந்த ஊரு, எந்த ஊரு, எங்க இருக்குது தானே வரும். அது எந்த ஊரு, ஊர் பேர் என்ன, அது அட்ரஸ் எங்க, ஆதார் கார்டு எங்க, இது தேவையில்லை. உனக்கு எது தேவை? என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் சொல்ல, அதை மட்டும் கேளு. அது எந்த ஊருன்னு சொல்றது அல்லாவுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா ஏன் அல்லாஹ் சொன்னா அது தேவையில்லை, அது உனக்கு தேவையில்லாத தகவல். பேர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? நீ அந்த ஊருக்கு போக போறியா? உனக்கு எங்க தெரியுமா? முதல்ல உனக்கு தெரியாது, சொன்னியே பிரயோஜனம் இல்லை. அதனால உனக்கு அது தேவையில்லை. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். காணத்து ஆமினத்தன் முத்துமையினத்தன், நிம்மதியானதாக அமைதியானதாக அந்த ஊர் இருந்தது. குல்லி மக்கானின், ஒவ்வொரு திசைகளிலிருந்தும் ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து விசாலமான ரிசுக்கு அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தது. எப்படிப்பட்ட ஊர்னா அந்த ஊர்ல எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதுங்கிற ஒன்னே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர் அல்லாஹ் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குமா யதார்த்தத்துல அப்படின்னு கேட்டா யதார்த்தத்துல அப்படி இருக்காது. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இருக்குல்லங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வர்றது, இந்த போக்குவரத்து இருக்கு பாருங்க. இதனால வேண்டுமானால் இன்றைக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பொருள் இன்னொரு ஊருக்கு வரலாம். ஆனா இப்பயும் வரல. ஒரு ஊர்ல கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, இன்னும் நமக்கு வரலையே. டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இருந்தும் கூட ஒழுங்கா வரல. போக்குவரத்து இருக்கக்கூடிய வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஓரளவுக்கு அந்த பொருட்கள் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கலாம். ஆனா அன்றைய காலகட்டத்துல எதுவுமே இல்லை, போக்குவரத்தே இல்லை. போக்குவரத்தே இல்லாத ஒரு காலகட்டத்திலும் அந்த ஊருக்கான அனைத்து ரிசுக்கையும் நான் வழங்கியிருந்தேன், எல்லா உணவுகளையும் நான் வழங்கியிருந்தேன். இப்பதான் எல்லா விஷயத்துக்கு வரான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அவர்கள் மறுத்த போது, இறைவனுடைய அருள்களுக்கு அவர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்த போது, அவர்கள் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக பசி மற்றும் பயம் எனும் ஆடையை அந்த ஊருக்கு நாம் அனுபவித்தோம். அப்படின்னா
சாவுங்கடா. இவ்வளவு கொடுத்து எனக்கு நன்றி செலுத்த முடியலனா நீ எதுக்கு இருக்கணும்? இந்த அனுபவி. பசி, வறுமை, கஷ்டம் என்று சொல்லி அந்த ஊரையை கடும் நெருக்கடிக்கு நான் உள்ளாக்கிட்டேன். இதையே அல்லாஹ் சொல்றான், நீ நன்றி கெட்டத்தனமா நடந்தனா மறுமையில தான் உன்னை தண்டிப்பன் கிடையாது, இந்த உலகத்திலே உன்னை தண்டிப்பேன். அதுக்கு தான் அல்லாஹ் இதை சொல்றான். நீ இல்ல, ஒரு ஊரே அப்படி தப்பு செஞ்சுதான் அந்த ஊரையே தண்டிப்பேன். ஒரு ஊருக்கே அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறது கஷ்டமா அல்லது ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கிறது கஷ்டமா? எதுங்க கஷ்டம்? ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதான் கஷ்டம். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊருக்கே இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்திருக்கேனே, நீ ஒருத்த நன்றி கெட்டத்தனமா நடந்தனா உனக்கு தண்டனை கொடுக்கிறது எனக்கு கஷ்டமா ஈஸியா? இது புரியுதா உனக்கு? இதுதான் யதார்த்தம். இதை புரிந்து கொண்டு நீ இறைவனுக்கு சரியான முறையில் நன்றி செலுத்தினால் உன் பிரச்சனையை உன்னிடத்திலிருந்து நான் எடுப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அதையும் சொல்றான், இது தாதன ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களிக்கிறான், உங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். என்ன? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதக்கும், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு அவன் அதிகப்படுத்தி தருவான். வஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடப்பீர்களே ஆனால் இன்ன அதாபி ஷதீத், என்னுடைய வேதனை கடுமையானது. நீ ஒழுங்கா இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தா உனக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். என்னென்ன வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பன்மடங்காக்கி தருவேன், நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். ஆனால் எனக்கு நன்றி கெட்டத்தனமா மட்டும் நடந்தனா என்னுடைய கடுமையான வேதனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இந்த எச்சரிக்கை என்பது மறுமையில நடக்கும், செத்த பிறகு நடக்கும், கபர்ல நடக்கும், நீ வாழும் போதே உனக்கு இது நடக்கும். இப்ப நாம புரிய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்வில் சிக்கல்களை, பிரச்சனைகளை, இன்னல்களை, நெருக்கடிகளை நாம சந்திக்கிறோம் என்றால் உடனடியாக நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டியது, இறைவனுக்கு ஏதோ ஒரு வகையில நன்றி கெட்டத்தனமா நம்ம நடந்திருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் நம்ம கொடுக்குறான். எங்க தப்பு விட்டோம் தெரியல, எங்க மறந்தோம் தெரியல, அல்லாஹ் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தாம இருந்துட்டோமோ என்று புரியலையே என்று உடனடியாக சுதாரித்து இதை நாம் அவ்வப்போதே சரி செய்து கொண்டோமையானால் இறைவன் நம்முடைய சிரமங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை தருவதாக இறைவன் வாக்களிக்கிறான். அந்த அடிப்படையிலே வாழக்கூடியவர்களாக, சிரமங்களில் இருந்து மீண்டு நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கு இறைவனுக்கு சரியான முறையில் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தகவலை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.